டெஸ்கோல் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் பிக்ஸ்பார்க் டெய்லைட் சினிமா ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சர்ஜிங் பேஸ் வந்து இதில் இருக்குது. ஜென்ரலாக நம்ம ப்ரொஜெக்டரில் வந்து ஆடியோ ப்ராப்ளம் நம்ம எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டில் சர்ஜிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி பேஸ் எஃபெக்ட் இருக்குன்னு. ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ கீஸ்டோன், அதுக்கப்புறம் 3 இன்ச் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது உங்கள் கார்த்திக். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ப்ரொஜெக்டர் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அக்சசரிஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுக்குறாங்க. ரிமோட்லேயே வந்து இந்த மவுஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் AAA செல் போடுற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக வந்து எப்படி ப்ரொஜெக்டர் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத, அந்த ப்ரிகாஷன்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்ட் பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன வருது, சரிங்களா, ப்ரொஜெக்டரோட ஃபீச்சரு, ப்ரொஜெக்டர் வந்து பார்ட் லொக்கேஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு யூசர் மேனுவல் வந்து நீங்கள் இதிலேயே செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து சென்டிமீட்டரில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இன்ச்சு, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சா எவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீஸ்டோன் கரெக்ஷன் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எப்படி இது பண்ணணும், ஃபுல்லாக நல்லா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கனெக்டிங் டு கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் த ப்ரொஜெக்டர் கேஸ், மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரொம்ப முக்கியம். லென்ஸ் எப்படி க்ளீன் பண்ணணுன்னு கூட தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன். டெக்னிக்கல் ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன், லைட் வந்து LED, கீஸ்டோன் வந்து ஆட்டோ, ஸ்க்ரீன் சைஸ் வந்து 300 இன்ச்சு, ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து 9.2 மீட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் 1.4 மீட்டரில் நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம். இதான் ரொம்ப முக்கியம். கன்சம்ஷன் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி தான், 180 வாட்டு. பவர் சப்ளை 90 to 260 வோல்டேஜ் இருந்தால் போதும். ஸோ ஸ்டெபிலைசர் இல்லாமல் நம்ம வந்து பார்க்க முடியும். ப்ராடக்ட் சைஸோட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங் த வெண்ட்டு, பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த ரிமோட் எப்படி பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த யூசர் மேனுவல் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. ட்ரபுள் ஷூட்டிங் பாருங்க, ப்ரொஜெக்டர் ஆன் ஆகலாம் என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் ஆகலாம் என்ன, நிறைய பேர் பிங்க் பண்ணிருந்தீங்க. ப்ரோ எனக்கு வந்து டக்குன்னு ஆன் ஆக மாட்டேங்குது, இமேஜ் வர மாட்டேங்குது, சவுண்ட் வந்து அப்நார்மலாக இருக்குது, எல்லாத்துக்கும் அவங்க ட்ரபுள் ஷூட்டுக்கான கிளியர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யூசர் மேனுவல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 பின் பவர் கேபிள், சரிங்களா, நல்லா 15 amps பவர் கேபிள் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு AV போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு HDMI, நல்லா ஹை ஸ்பீட் HDMI கேபிள். உங்களுக்கு கூடவே வந்து இந்த பிக்ஸ்பார்க்கான வாரண்ட்டி கார்டு, 1 year ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி இருக்குது. டஸ்ட்டு கிளாத் இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஒரு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி டஸ்ட் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு லென்ஸை வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் ஃபில்டர் எக்ஸ்ட்ரா பேர் வந்து கொடுக்குறாங்க. இது எந்த ப்ரொஜெக்ட்லையும் வந்து கொடுக்கல. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கேஜிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் பாக்ஸ் கூடவே வந்து உள்ளே எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் வந்து கலர் வந்து செம்மையாக இருக்குங்க. பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பட்டன் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பவர் பட்டனு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பிக்ஸ்பார்க்கான பேட்ஜிங் இருக்குது பாருங்கள். ஸோ அது ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட் சிங்க்கு, இந்த கூலிங் சிஸ்டம், ப்ரொஜெக்டரோட கூலிங் சிஸ்டம் வந்து இங்கே தான் வந்து உள்ளே வந்து சக் பண்ணும். இன்பில்ட் வந்து ஸ்பீக்கருக்கான அந்த வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த வென்ட்ஸ், ஏர் வென்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து அழகாக வந்து காற்று உள்ளே போயிட்டு வரும். ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட் கேபிள், ஈத்தர்நெட் கேபிள் வந்து நீங்கள் இங்கே டைரெக்டாக ப்ளக்இன் பண்ணி வைஃபை இல்லாமையும் நம்ம வந்து இதில் இருக்கிற மீடியா வந்து யூஸ் பண்ண முடியும். 2 USB போட்டு, சரிங்களா, ஒரு HDMI போட்டு. இந்த HDMI போட்டு வந்து ஆர்க் சப்போர்ட் பண்ணும். 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. AV ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபியூஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், சப்போஸ் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஃபியூஸும் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பவர் ப்ளக்இன் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டும் இருக்குது. இங்கே தான் வந்து இந்த டஸ்ட் ஃபில்டர் ஓப்பனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்த உடனே ப்ளீஸ் ரெகுலர்லி க்ளீன் த டஸ்ட் ஸ்க்ரீன். ஸோ டஸ்ட் ஸ்க்ரீன் வந்து இங்கே உள்ளே இருக்குது பாருங்கள். இதை வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேர் நான் வந்து ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இது எடுத்துகிட்டு ஈஸியாக அந்த பாருங்கள், ஈஸியாக அதை அப்படி எடுத்து இங்கே உள்ளே பாருங்கள் ஃபேன் இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம
லாக் பண்ணிடலாம். கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் ஆயிடுச்சுன்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ பேக் சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான். ப்ரொஜெக்டரோட பாட்டம் பார்த்துருவோம். இப்போ பாட்டம் வந்து 4 சைடு வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு மேலே கொஞ்சம் ஹைட் ஏற்றி கீழே ஏர் சர்க்குலேட் ஆகுன்றதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இவங்க பண்ணுற மாடல்லே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இவங்க பாருங்க நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. பாக்ஸ் வந்து பில்டு குவாலிட்டி வந்து சூப்பர். 160 வாட் ஒர்க்கிங் எல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ISI வந்து முத்திரை இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ. எப்பயுமே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் கீழே வச்சோம் அப்படின்னா அந்த பிளெயின் சர்ஃபேஸாக இருக்காது. ஸோ இதில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஹைட்டு ஸ்க்ரூ வந்து எவ்வளோ ஹைட்டு வேணுமோ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கோல்டு கலரில் ஒரு லைன் வந்து போகுது. அதை பார்க்கவே வந்து இந்த ப்ரொஜெக்டரோட லுக்கை வந்து வேறு லெவல் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே ஸ்மார்ட் ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜி 1080 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் கீஸ்டோன் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான அந்த சென்சார் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்குது. நம்ம கவர் அப்படியே வச்சுக்கலாம், எடுக்க தேவையில்லை. வாங்க ஆன் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ரெட் கலரில் வந்து லைட் எரியும். ஆன் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூவாக டர்ன் ஆகும். இது எதுக்குன்னா இந்த இருட்டில் வந்து நம்ம கரெக்டாக ப்ரொஜெக்டர் எங்கேன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்காக லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்ல விஷயம். ஸோ ஆன் பண்ண உடனே ப்ளூவாக மாறிடுச்சு. இங்கே பாருங்கள் பிக்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வருது. பூட்டிங் பண்ணும்போதே எவ்வளோ நேரம் பூட் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம், இதில் ஆட்டோ கீஸ்டோன் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே கைரோஸ்கோபிக் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டில்ட் பண்ணிங்க, சப்போஸ் மூவ்மெண்ட் பண்ணிங்க அதில் இருக்கிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல வச்சாலும் நீங்கள் ஒருத்தரையும் போயிட்டு கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணணுன்ட்டு கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டோம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஜம்ப் பண்ணிவிட்டு ஆன் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம சும்மா அதை அப்படி ஒரு டில்ட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு ஆன் ஆகிட்ட பிறகு. ஸோ இவ்வளோ நேரம் எடுத்துக்குது உங்களுக்கு பூட் டைமு. டிஃபால்ட்டாக வந்து போட் வேறு எதாவது கொடுத்துருக்காங்களா, என்னென்னலாம் வந்து டிஃபால்ட் அப்ளிகேஷன் வந்து இருக்குது, நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ண வேண்டியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டில் பார்த்துடலாம். ஆண்ட்ராய்டு டிவி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ வந்த உடனே லாங்குவேஜ் செட்டிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு காமிக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி டில்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் டில்ட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து கீஸ்டோன் அங்கே பாருங்கள் கைரோஸ்கோபிக் சென்சார் இருக்குது. நான் அப்படி வச்ச உடனே அங்கே பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த ஆட்டோ கீஸ்டோன் அண்ட் ஆட்டோ அங்கே பாருங்கள் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் யூ கேன் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோக்கஸ்க்கு தனியாக நீங்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் செட்டிங்ஸில் நம்ம ஓகே கொடுத்துடலாம். கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா போயிடும் உள்ள. இப்போ நான் லைட்டு போட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். லைட்டு போட்டு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த 100 இன்ச்சு ப்ரொஜெக்ஷனு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்ச டிஸ்டன்ஸில் அதிகம் பெரிய ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பாருங்களேன், அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. ஹோம் ஸ்க்ரீனில் நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட் வருது. அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப் ஸ்டோரு அங்கே பாருங்கள், டீசர், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஆண்ட்ராய்டு மிரரிங், கூகுள் ப்ளே ஸ்டோர், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிபிசி நியூஸ், ஃபாக்ஸ் நியூஸ், தனியாக வீடியோ, மியூசிக், அதுக்கப்புறம் நியூஸு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வீடியோ உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மூவி, ஸ்போர்ட்ஸு, நம்மளோட ஜான்ரா என்னென்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் மியூசிக்கும். ஸோ மியூசிக்கில் வந்து இங்கே பாருங்கள், இப்போ இத்தனைக்கும் நான் வந்து நெட்டில் வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை. செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் யூஸு, ப்ரைவேட் செட்டிங், ஆட் ஆப்ஷன் இது வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்நெட்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணாமல் தான் நீங்கள் பார்த்தீங்க. இந்த யூசர் இன்டர்ஃபேஸே ஒரு மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க சூப்பராக. பிரைட்னஸோட லெவல் பாருங்கள், ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ், அதில் வந்து ஃப்ரண்ட் டேபிள் இருக்குது, நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். ஜூம் இன், ஜூம் அவுட் இங்கே பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். லிட்ரலாக வந்து ரொம்ப சின்ன சைஸு இங்கே பாருங்கள், ரொம்ப சின்ன சைஸு, இவ்வளோ சைஸ் வந்து வந்துருச்சு. வேணும்னா பெரிய சைஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள். அவ்வளோதான். ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் தான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். கீஸ்டோன் செட்டிங்ஸ்லையும் நம்ம வந்து மூமெண்ட், ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் அலைன்மெண்ட் இருக்குது, இன்டெலிஜென்ட் அப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ். இப்போ இங்கே வந்து மஸ்கிட்டோ பேட் இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி ஓரம் போயிடும்.
ஸ்க்ரீன் அலைன்மெண்ட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம். கீஸ்டோன் பெஞ்ச் மார்க் கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்குது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து ரீசெட் ஆகி உங்களுக்கு கரெக்டான செட்டிங்ஸ் வந்து வரும். ஃபாஸ்ட் கீஸ்டோன் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது வரைக்கும் ப்ரொஜெக்டில் வந்து நான் பார்க்கல. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு நம்ம வந்து கீஸ்டோன் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கார்னர் கரெக்ஷன்ஸ் இருக்குது, 4 கார்னர் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ரீசெட் வேணும்னா ரீசெட்டும் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ப்ரொஜெக்ஷன் செட்டிங். நெட்வொர்க் ஷேரிங்கில் வந்து வைஃபை டியூவல் பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ப்ளூடூத் வந்து 5.2. இதில் வந்து 2-வே ஆடியோ வந்து நம்ம ப்ளேவும் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பாட்டு கேட்குற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் குரோமோ WPS ப்ரொஜெக்டர் இருக்குது. பிபிடி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஸ்கூல் யூஸ் பண்ணணும், எனக்கு எந்த ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஒரு காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் வந்து டீச்சிங்க்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். லாங்குவேஜ் அண்ட் இன்புட் மெத்தட் வந்து ஆண்ட்ராய்டு கீபோர்டு AOSP அப்படி அதாவது இந்த கீபோர்டு இல்லாமல் நம்ம வேறு கீபோர்டும் செட்டிங்ஸில் வந்து கொடுத்துக்கிறாங்க. கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ப்ரிஃபரன்ஸு, அப்பியரன்ஸ் அண்ட் லேஅவுட்டு, கெஸ்டர் டைப்பிங், டெக்ஸ்ட் கரெக்ஷன், அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே எதுக்குன்னா நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேணுமோ இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் மூலிமா நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் செட்டிங்ஸும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேட் அண்ட் டைம் வந்து ஈஸியாக வந்து மாட்டிக்கலாம். ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா மாறிடும். பூட் சிக்னல் இன்புட் வந்து AV HDMIன்னு சொல்லிட்டு எது வந்து ஆன் பண்ண உடனே வரணும் அப்படின்றத இது மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பவர் ஆன் மோடு இருக்குது, பவர் ஆன் ஸ்டாண்ட் பை இருக்குது, இல்லை பவர் ஆன், இது ரெண்டுத்தையும் மாற்றிக்கலாம். கீடோன் இப்போ நான் ஒரு கீக்கு மூவ் பண்ணும்போது சவுண்ட் வருது பாருங்கள், அதை வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஃபேன் ஸ்பீடு வந்து 8, 9, 10 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபேன் ஸ்பீடு வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ண ப்ரொஜெக்ட்லேயே ஃபேன் ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரி கொடுக்கல. இங்கே பாருங்கள். ஸோ ஃபேன் ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சு, சவுண்டே வரலை. ஏன்னா நம்ம நாய்ஸ் டெஸ்ட்டு எப்பயுமே பண்ணும்போது இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஃபேன் ஸ்பீடு வந்து உங்களுக்கு மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிச்சிரும். இப்போ நான் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபேன் ஸ்பீடு எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 1ல் இருக்குது, சவுண்ட் வந்து எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா 10 இருக்குது. ஸோ அதிகபட்சம் ஸ்பீடு வந்து 10 தான். இந்த 10 ஸ்பீடில் வச்சோம் அப்படின்னா அந்த உஷ்ஷுன்னு சவுண்ட் வருது பாருங்கள், அது சில பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நாய்ஸ் டெஸ்ட் நான் ஒருத்தனையும் பண்ணுறதுக்கு ரீசனே அதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஜெக்டருக்கு அது தேவைப்படாது, நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வார்னிங்கும் இருக்குது. ஃபேனை வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீடை வச்சுட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க, ஏசி ரூமுக்கு கிடையாது அப்படின்னா ஹீட் வந்து உள்ளே இருந்துடும். சரிங்களா, அதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபேனை சுற்றுறதுக்கு ரீசனே வந்து உள்ளே இருக்கிற ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்கு தான். ஸோ அதை கவனமாக பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த கஸ்டமைசேஷன் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸ்க்ரீன் சேவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் அவுட் ஷட் டவுன் ஆப்ஷன் இருக்குது. கொஞ்ச நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ரீஸ்டோர் ஃபேக்ட்ரி செட்டிங், திருப்பியும் வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் மூலிமா. ஸோ இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடுவோம். அபவுட் சிஸ்டம் வெர்ஷன் வந்து மாடல் வந்து எலைட்டு, ரேம் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்து 9.0 கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது. ரேம் வந்து 1 GB, ராம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம் 16 GB, இங்கே 8 GB கொடுத்துருக்காங்க. மேக் அட்ரஸ், வைஃபை, சிஸ்டம் டெம்பரேச்சர் 27 டிகிரி, அதுவே டெம்பரேச்சர் இருக்குது பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா கட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்டேட் பண்ணால் ஆன்லைன் பண்ணிக்கலாம். லோக்கலாக அப்டேட் பண்ணணும் ஆண்ட்ராய்டு அப்படின்னாலும் நம்ம லோக்கல் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸு. நான் லைட்டை வந்து நிறுத்திட்டு உங்களுக்கு வீடியோ டெஸ்ட் வந்து நம்ம போயிடலாம். ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த மவுஸ்க்கான தனி பட்டன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லை, கர்சர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன், அங்கே மவுஸ் வந்துருச்சு பாருங்கள். மவுஸ் வந்துட்டு இங்கே மவுஸ் கர்சர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக வருது. இப்போ பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை டிசேபிள் பண்ணணும்னா திருப்பியும் ஆன் பண்ணிங்கன்னா டிசேபிள் மவுஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், லைட் போட்டு நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் பாருங்கள். இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன், பாருங்கள் வேறு லெவல். இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் தான் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு 100 இன்ச்சில்.
என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அங்கே பாருங்கள், செட்டிங்ஸ் உள்ள வந்து 720 தான் மேக்ஸிமம் வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இதே 5 TV ஸ்டிக்ஸ் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் வந்து இவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்து ப்ளே பண்ணும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ 10,000:1 10,000:1 வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து டீப் பிளாக் லெவல் வந்து உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து அந்த விவிட் டெக்னாலஜி சினிமாட்டிக் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜிபியு வந்து முன்னாடி இருந்த பிக்ஸ் பேக்கோட இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன ப்ரோ அப்படின்னா, நீங்கள் வந்து லேக் இல்லாமல் கேம் வந்து நம்ம வந்து இதில் ஸ்ட்ரீம் பண்ணி விளையாட முடியும். சரி, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, நம்ம வந்து PS4 இந்த மாதிரி கேமிங் இதில் வந்து கனெக்ட் பண்ணி விளையாடலாமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ரொஜெக்டராக இருக்கும். இப்போ 5 TV ஸ்டிக்ஸ் 4K வந்து பார்த்துடலாம். USB இருக்குது, HDMI இருக்குது. HDMI அந்த கொடுத்துருக்க அந்த ஒரு HDMI போர்ட்டில் நான் 5 TV ஸ்டிக்ஸை வந்து இப்போ ப்ளக்இன் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், அதில் 2160 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ 4K வந்து சப்போர்ட் பண்ணும். 5 TV ஸ்டிக்கு போட்ட உடனே தாங்க தெரியுது உண்மையாகவே இதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. பாருங்கள், வேறு லெவல் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. 10,000:1. எனக்கு ஆக்சுவலாக அந்த வேன்போலே இல்லை ஜார்கேலையும் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் பிராண்டட் ப்ரொஜெக்டர் அளவுக்கு இருக்காது. இப்போ எல்இடியில் வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஜாஸ்தி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதன்படி பார்க்கும்போது நம்ம கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இந்த ப்ரொஜெக்டில் 10,000 கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு வீடியோ குவாலிட்டின்னு வாங்குறவங்க கண்டிப்பாக தாராளமாக இதில் வந்து போயிடலாம். இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K, ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz, HDR10 HLG சப்போர்ட் இருக்குங்க. அதான் இதில் வந்து ஹைலைட்டு. டால்பி அட்மாஸ் டிஜிட்டலும் கிடையாது, பட் சவுண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. என்ன தான் சப்போர்ட் வந்து இல்லைனாலும் PCM ஆடியோ வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இது டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப் இதில் வந்து ப்ளே பண்ணி அதோட ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க நான் சொன்ன கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. என்ன ப்ரோ மேட்ருனா, இங்கே சேச்சுரேட்டடாக தெரியுது பாருங்கள், இந்த இமேஜ்லாம் வந்து சேச்சுரேட்டடாக தெரியுது. அதேமாதிரி பிளாக் லெவல் அங்கே பாருங்கள் ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக வந்து தெரியும். மற்ற ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக பிளாக், அப்படியே பியூர் பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஷார்ப்னஸ் வந்து எட்ஜில் வந்து பிளர்ராக ஆகல பாருங்கள். எப்பவுமே எட்ஜில் 2 எட்ஜிலையும் வந்து பிளர் இருக்கும், இதில் வந்து பிளர் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 4Kல வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. 5 TV ஸ்டிக்கு 4K மேக்ஸில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்க பாருங்கள் வீடியோ குவாலிட்டி. நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன், ஏதாவது பிக்சல் வந்து தெரிகிற அளவுக்கு ஏதாவது பிக்சலேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கிடையாது. லைட் போட்டாலும் இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகலை. வீடியோ குவாலிட்டினா இதுதாங்க சீரியஸாக. இப்போ ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதில் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து 2160 பிக்சல் அதில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ 4Kல வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு வித்தவுட் லேக் இல்லாமல். அப்போ பார்த்துக்கோங்க, இதில் இருக்கிற ஹார்ட்வேர் வந்து மீடியாடெக் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரீமிங் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். என்ன தான் இவ்வளோ சொன்னாலும் பென்ட்ரைவில் வந்து 4K சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க. பட் 5 TV ஸ்டிக் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் மட்டும்தான் கிடையாது, பட் வீடியோ குவாலிட்டி வந்து நம்மளால் 4Kல பார்க்க முடியும். ஹாட் ஸ்டார்லேயும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், ப்ரைம்லேயும் பார்த்தாச்சு, எல்லாத்துலேயுமே வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ என்ன தான் வீடியோ குவாலிட்டி பற்றி பேசினாலும் ஆடியோ குவாலிட்டியும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து அவங்களே ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம இப்போ ஆடியோ டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். புக் த ரெண்டல்னு சொல்லிட்டு இதில் இருக்க டிஃபால்ட் ஆடியோ பண்ணுறேன் காப்பிரைட் இஷ்யூனால. இங்கே பாருங்கள், ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேங்க, சுத்தமாக இறையில. கிட்ட எடுத்துகிட்டு போகிற பாருங்க. அந்த பேஸ் எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா? ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், இந்த ப்ரொஜெக்டர் வந்து மெஜாரிட்டி லூமன்ஸு, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி பார்த்தாச்சு.
இதை பற்றின வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த ப்ரொஜெக்டர் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக வந்து நான் பார்க்கணும், லைட்டு போட்டுருந்தாலும் இமேஜ் வாஷ் அவுட் ஆகாமல் ஒரு பிரைட்டரான ஸ்க்ரீன் ஸ்டன்னியான பிக்சர் குவாலிட்டியில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். பட்ஜெட் கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டோட விலை வந்து இப்போதைக்கு அமேசான்லேருந்து 27,000 இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸ்டாக் இருக்கும் போதே போய் வாங்கிக்கோங்க. பிக்ஸ்பேக் பொறுத்த வரைக்கும் லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து 300 இன்ச்சு ஒரு 200 இன்ச்சு தியேட்டர் செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.